ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீக்கெண்டோட அவைலபிள் ஸ்டாக்ஸ் அப்டேட் வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஒன்ல ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக்ஸும் சீல்டு கட் ஆக்டிவேட்ல பல்க் குவான்டிட்டி அதுவும் எல்லா மாடல்ஸ்லையும் இருக்கு. அதுவும் வந்து மோஸ்ட் டிமாண்டான ஐஃபோன் 17 கூட இன்னைக்கு நம்ம ஸ்டோர்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 12 பீஸ் கிட்ட நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, ப்ரீ ஒன் நம்ம ஆஸ் யூஸ்வல் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோமோ அதுல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் புதுசா பார்ப்போம். அதை தவிர வேற புதுசா எந்த ஸ்டாக்ஸும் வரல. ஏன்னா வந்து ப்ரீ ஒன்டு ரொம்ப 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 ப்ரைஸ் ஹைல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 13 பாத்தீங்கன்னா 26,000 நமக்கே சொல்றாங்க, அதாவது 26,000 நமக்கே சொல்றாங்க. அப்ப நான் வாங்கி உங்களுக்கு எவ்வளவு விற்க முடியும்? அது மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்க நிலைமை. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட் ஐஃபோன் வந்து நம்ம கிட்ட ஒரு 2 பீஸ் இருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல காட்டியிருப்பேன். அதே தான் இப்பயும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 7 32GB 128GB ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய்க்கு தரேன். அதாவது இது எந்த வித சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. அதனால தான் இந்த ஃபோனோட ப்ரைஸ் 5,000 ரூபா. ஏன்னா இன்னைக்கு டிஸ்பிளேவே இந்த ஃபோனுக்கு ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3,500. அதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டை வித்துட்டு இருக்காங்க. ஷோரூம்ல ஸ்பேரே கிடைக்கல. பட் இதெல்லாம் வந்து இந்த கண்டிஷன்ல கிடைக்கலாம் ரொம்ப 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 டிமாண்டுன்னு சொல்லலாம். அதாவது எந்த சர்வீஸும் பண்ணல. இன்னைக்கு ஒரு பேசிக் ஃபோன் வாங்க போனீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் வந்து 1,800 2,500 கிட்ட சொல்றாங்க. அதுவும் கீபேட் நான் சொல்றது உங்களுக்கு டச் ஃபோன் சொல்லல, கீபேடே 2,500 3,000 கூட விற்கிறாங்க. அது பேஸ்ட் ஆன் பிராண்டை பொறுத்து. நம்ம வந்து 5,000 ஐஃபோன் தரோம். அதுவும் 128GB வேரியன்ட் இருக்கு, 30GB வேரியன்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 50% பேட்டரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 77% பேட்டரி இருக்கு. ஓகேங்களா, 5,000 தரேன். ஐஃபோன் 7 32GB அண்ட் 128GB அவைலபிளா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து 7 பிளஸ் இருக்கு. இந்த 7 பிளஸ் பார்த்தீங்கன்னா 128GB பேட்டரி மட்டும் மாற்றிருக்கு. பேட்டரி இருக்கு 100 இருக்கு. 6,500 வரும் 128GB. இதில் டியூவல் கேமரா வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 8 பிளஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8,000 வரும், 64GB. இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸும் போல ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. பேட்டரி இருக்கு 77%. இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பார்த்தீங்கன்னா என்ன மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஐஃபோன் 12 மினி 1 2 நிறைய வீடியோ காட்டியிருப்பேன். ஒரு 3 மாடல் அவைலபிளா இருக்கு. இது 14,500 64GB பேட்டரி ஹெல்த் 75. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து 64GB பேட்டரி வந்து ஒரிஜினல் போட்டிருக்கேன். பேட்டரி ஹெல்த் 100. அன்னோன் பார்ட் கடை இது உங்களுக்கு யூஸ்டு பார்ட்டுன்னு காட்டும். இதோட ப்ரைஸ் வந்து 16,500 64GB. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் ஒரு ஹெவி டென்ட் இருக்கும், மிச்சபடி எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த பேட்டரிக்கு 6 மந்த் நம்ம ஷோரூம் வாரண்டி இருக்கு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 128GB. இதுவும் பார்த்தீங்கன்னா பேட்டரி சர்வீஸ். இது போயிடும். இதோட ப்ரைஸும் 16,500 16,500 13 மினி 12 மினி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. அடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 12. இது பார்த்தீங்கன்னா 64GB 17,000 ரூபா வரும். பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு 77% இருக்கு. நீட் கண்டிஷன் இருக்கு. பார்த்துக்கோங்க, பெயிண்ட் ஸ்கிராட்ச்லாம் எதுவும் கிடையாது. இது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 17,000 வரும். இதுலேயே நமக்கு 256 அவைலபிளாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 வரும். இதோட பேட்டரி இருக்குமே உங்களுக்கு சர்வீஸ் தான் வரும். 77% ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 22,000 வரும். ஐஃபோன் 12 256GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா SC3ல 15,000 ஒன்று வந்துருக்கு. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஆக்சுவலி இது நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, பேட்டரி மாற்றியாச்சு. தென் வந்து நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேற ஃபோன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, இதில் வந்து சைனா பேட்டரி மாற்றிருக்கு. ஓகேங்களா, அதாவது ஒரிஜினல் கிடையாது, இதில் சைனா தான் மாற்றிருக்கு. பேட்டரி ஹெல்த் 100 பட் அன்வெரிஃபைட்னு வரும். ஒரிஜினல் பேட்டரி கிடையாது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15,000 வரும். ஐஃபோன் SC3 128GB பாக்ஸோட அவைலபிளாக இருக்கு. அதுலேயே நம்ம கிட்ட 256GB அவைலபிளாக இருக்கு. ஐஃபோன் SC3ல 256GB. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. கண்டிஷன் நீட்டாக தான் இருக்கு. பட் இதில் வந்து பேட்டரி மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. மற்றபடி வந்து ஃபோன் வந்து ஜெரினான 5G. இது ஆக்சுவலி நம்மகிட்ட இருந்து SC2 எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம SC3ல இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து 256 இருக்கு, 128 இருக்கு. 128 ப்ரைஸ் வந்து 15,000 வரும். பேட்டரி ஹெல்த் 100. 256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 20,000 தெரியல. பட் ஆனால் வந்து கண்டிஷன் பார்த்துக்கோங்க தெளிவாக இருக்கு. ஒன்லி இதில் என்னன்னா பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 77 என்னமோ இருக்கும். ஆனால் இது ஒரு 5G டிவைஸு. இந்த மாடல்லாம் 256GB வரது கிடையாது. இதை நீங்கள் வாங்கி பேட்டரி மாற்றிக்கிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் 1,500 பேட்டரி. சாரி, இது வந்து பேட்டரி ஹெல்த் சர்வீஸ் கிடையாதுங்க. தப்பாக சொல்லிட்டேன் நான் தான். அது இன்னொரு பீஸ் கூட.
இது வந்து பேட்டரி ஹெல்த் வந்து 86 இருக்கு. தப்பா சொல்லிட்டேன். பேட்டரி ஹெல்த் 86. ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 19,500 20,000 சரியா தெரியல. உங்களுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிஷன் நீட்டாக இருக்கு. SC3ல பேட்டரி ஹெல்த் சர்வீஸ்ன்னு தப்பா சொல்லிடுறேன். இன்னொரு பீஸும் வந்திருக்கு. இதுதான் ஐ திங்க் ஸோ சர்வீஸ். அது என்னன்னு செக் பண்ணல. செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து SC3 வந்து ஒரு 3 பீஸ் வந்துச்சு என்கிட்ட. அது குழம்பி போயிருக்கு. 3மே ரெட்டு தான். 3மே 256 தான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக மாற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் வந்து சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. நான் அது ஒன்றும் அதனால இது எடுத்து தனியாக வச்சிட்டேன். அதனால தான் குழப்பமே. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி இது வந்து ஒரே நிமிஷம் என்ன ஃபால்ட் எடுத்து வச்சுக்கேன். கரெக்ட். இதுல வந்து ஒரு கீ ஒர்க் ஆகல. ஓகேங்களா. அதனால இது எடுத்து நான் தனியா ஓரமா வச்சிட்டேன். ஆனா 3மே வந்து 256 GB வேரியன்ட் தான். ஓகேங்களா. ஒன்று மட்டும் தான் பர்ஃபெக்டா இருக்கு. அதுதான் வந்து பேட்டரி ஹெல்த் வந்து கம்மியா இருந்துச்சு. ஓகேங்களா. அதாவது காமிச்சிரு அதையும் உங்களுக்கு. அதாவது 19,000 20 சொன்ன 78% இருக்குது. ஓகேங்களா. SC3 256 GB கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இதுவும் சேம் அதே மாதிரி நீட் அண்ட் கிளீனா இருக்கு. பார்த்துக்கோங்க. பக்கா கண்டிஷனு. இதோட ப்ரைஸ் வந்து 19,000 20,000 சொல்லிட்டு நான் செக் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து கரெக்டான ரேட் எக்ஸாக்டான ரேட் எவ்வளோன்னு நான் அதையும் பார்த்துட்டு சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன்ல ஃபோன் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து XS மேக்ஸ். XS மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 512 GB வேரியன்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 18,000 வரும். பேட்டரி மட்டும் சைனா தான் போட்டிருக்கேன். ஒரிஜினல் போடல. பேட்டரி மட்டும் மாற்றிருக்கேன். இதோட அப்டேட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கரண்ட் அப்டேட்டோட சாரி iOS 20.something 20யோட நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இப்போ நம்ம பட்ஜெட்ல வேற என்ன இருக்கு. அதுக்கப்புறம் வந்து iPhone 13 பார்த்துடலாம். 13ல நம்ம கிட்ட வந்து இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில ஒரு ஃபோன் தான் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒரிஜினல் ஹவுசிங் வாங்கிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரிஜினல் ஹவுசிங் எல்லா மாடலும் கிடைக்கும். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரிஜினல் செட் ரிமூவ்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரிஜினலில் மட்டும்தான் இந்த ஸ்கேனரு இந்த உள்ள நம்பர்லாம் வரும். இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு ஆக்சுவலி இந்த கண்டிஷனில் இருக்க இந்த ஃபோனை நம்ம வந்து இப்போ புதுசாக ஆக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம இது வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்பேர் இதில் ரீப்ளேஸ் பண்ண அப்புறம் இது ரேட்டு வந்து மாறிடும். ஒருத்தர் மாற்றி கேட்டிருந்தாரு. இன்கேஸ் அவர் மாற்றி வாங்காட்டியும் நமக்கு இது சேல் ஆயிடும். ஏன்னா வந்து நம்ம இப்போ இது போட்டால் புதுசாயிரும். நம்ம பேட்டரி எல்லாமே போட்டுருவோம். டிஸ்பிளே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனா போட்டிருக்கோம். வந்து இதை மாற்றிட்ட அப்புறம் ஃபோனே வந்து பிராண்ட் நியூ ஆகிடும். எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபோனை வந்து நம்ம புதுசாக மாற்றிடுவோம். வாங்கி வச்சுருக்கோம். ஒன்றும் மாற்றலை. டைம் இல்லைன்றது நாளைக்கு நாளை வச்சு கூட மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து iPhone 13 லோ பட்ஜெட்ல லாஸ்டா கேட்டிருந்தது. ஸ்டார்டிங்கே இப்போ வந்து 26,000 ரூபாயில பேட்டரி மாத்தினது. உங்களுக்கு ஒரிஜினல் தான் மாத்திருக்கேன். ஓகேங்களா. ஒரிஜினல் மாத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வித எரர் மெசேஜும் காட்டாது. வெரிஃபைடுன்னு தான் காட்டும். 100% பார்த்தீங்கன்னா 100% எரர் மெசேஜ் எதுவுமே காட்டாது. இதுக்கு வந்து உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து 6 month வாரண்டி கொடுத்துடலாம். ஓகேங்களா. 6 month வாரண்டி. இதை பார்த்தீங்கன்னா யூஸ்டுன்னு காட்டும். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 26,000 வரும். 26,000 வரும். iPhone 13 128 GB. இன்னொரு 13 இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ரீப்ளேஸ் தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்கும். பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் 28,000 வரும். இது பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்கு. 128 GB தான். இதுக்கும் ஒரிஜினல் பேட்டரி மாற்றிடுச்சு. ஒன்னொன்று புதுசாக வந்திருக்கு. இந்த 13 பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷன் பார்த்துக்கோங்க பிராண்ட் நியூவாக இருக்கு. ஓகேங்களா. பட் ஆனால் இதில் பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் மீன்ஸ் ரொம்ப கம்மிலாம் கிடையாது. 78%. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 24,000 வரும். 24,000 ரூபாய்க்கு தரேன். இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி வேணா மாற்றி கொடுத்துட்றேன். ஆனால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 26,000 தான் வரும். ஓகேங்களா. பேட்டரி மாற்றி தர மாதிரினா உங்களுக்கு 26,000 ரூபா வரும். இன்னைக்கு நீங்க iPhone 13 வெளியில போய் பேட்டரி மாத்தினா கம்பல்சரி ஒரு 3,000 ரூபாய்க்கு 3,800 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. ஓகேங்களா.
நான் வந்து நம்மகிட்டே சர்வீஸ் நம்மகிட்டே வாங்குற ஃபோனுக்கு நான் வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் இன்கேஸ் இது வந்து வித்தவுட் பேட்டரினா உங்களுக்கு 24,000 பண்ணி தரேன். பேட்டரி மாத்துறதோடு மாத்தி உங்களுக்கு தரணும்னா கூட 26,000, 26,000. சரி, பேட்டரி அது வந்து 78 இருக்கிறதுனால நான் மாத்தாம வச்சிருக்கேன். நிறைய பேர் எனக்கு அது பிரச்சனை கிடையாது ப்ரோன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் மாத்தல. இதே வந்து ஒரு 70 பிலோ இருந்தா கண்டிப்பா நான் மாத்திடுவேன். இப்போ அப்படி மாத்தினதுதான் இந்த 2-3 பீஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,000 வித்தவுட் பேட்டரி சேஞ்சிங். ஒன்லி டிவைஸ் தான் இருக்கு. உங்களுக்கு கேபிள் வேணா நான் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து 13லயே வந்து இன்னொரு ஃபோனு, அது ப்ரீவியஸ் வீடியோல காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பாக்ஸ் ஃபுல் கிட்டு பிராண்ட் நியூவா இருக்கு. இது வந்து வேற ஒரு ஐஃபோன், அதாவது 13 ஐஃபோன் வந்து பேட்டரி கழட்டி போட்டிருக்காங்க. பேட்டரி எடுத்து 90 26,000 வரும். சேம் அதே தான், பட் இது ஃபுல் பாக்ஸ் கிட்டு ஒயிட் கலரு. ஓகேங்களா? ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா 25,500 இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல். இது வரைக்கும் ஃபோனை பிரிக்க கூட இல்லை, ஒரு சின்ன சர்வீஸ் கூட போல. பேட்டரி ஹெல்த் மட்டும் 81 இருக்கு. பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்கு. ப்ரைஸ் வந்து 25,500 வரும். எந்த சர்வீஸும் பண்ணல. அதையும் ப்ளூவும் அதே மாதிரி தான், எந்த சர்வீஸுமே பண்ணல, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் 25,500 வரும். இதோட ப்ரைஸ் 24,000 வரும். இதுல எதுவுமே ஒன்றும் சர்வீஸ் பண்ணல, பிரிக்கல. சேம் ரெண்டும் ஒரே கண்டிஷன் தான். இதோட ப்ரைஸ் 25,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 13ல வாரண்டி ஸ்டாக் காமிச்சிருவேன். வாரண்டி ஸ்டாக் நம்ம கிட்ட ஒரு 2 அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஒன்று வந்து ப்ளூவு, ஒன்று வந்து பிளாக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் மட்டும் 37,500, இந்த ப்ளூ 38,000. இது பேட்டரி ஹெல்த், இதுவும் பேட்டரி ஹெல்த்ன்றது. ஓகேங்களா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகஸ்டோ நவம்பர் வரைக்கும் ரெண்டுத்துக்கும் வாரண்டி இருக்கு. இது கன்ஃபார்ம் நவம்பர் வரைக்கும் இருக்கு. அதாவது 2026 இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இதுக்கு வாரண்டி இருக்கு. இதுக்கும் வாரண்டி இருக்கு. பட் இது வந்து ஆகஸ்ட் இந்த மாசத்துக்கு வாரண்டியா, உங்களுக்கு இது நவம்பரா டிசம்பரா தெரியல வாரண்டி. பட் ஆனால் ரெண்டுமே பிராண்ட் நியூவா இருக்கு. ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் 100 யூஸ்டு, அதாவது லைட் யூஸ்டு. பட் ஆனால் டெமோலாம் கிடையாது. அஃபிஷியல் ஆப்பிளோட ஒரிஜினல் ப்ராடக்ட். உங்களுக்கு வாரண்டி வித் ஆப்பிள் வாரண்டி, ஒரிஜினல் வாரண்டியோட அவைலபிளாக இருக்கு. 38,000 வரும். ரெண்டுமே ஒன்று 37,500 பிளாக் கலரு, ப்ளூ 38,000. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 மினி. 13 மினியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 ஃபோன் அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா? இந்த பேஸ் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 24,500 வந்து இது டென்ட் இருக்கும். ஃபோனில் பேட்டரி பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் மிச்சம் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் 24,000 வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரி இருக்கு, ஒரிஜினல் பேட்டரி மாதிரி, ரெட் கலரு. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 25,500 வரும். இது பார்த்தீங்கன்னா எந்த வித சர்வீஸும் பண்ணல. பேட்டரி வந்து 89 இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ப்ரைஸ் 27,500 வரும். எல்லாமே 13 மில்லி, எல்லாமே 128 GB தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 சீரீஸ்ல நம்மகிட்ட வந்து மார்க்கெட்லேயே இந்த கண்டிஷன்ல நீங்க எங்கேயுமே வந்து ஒரு யூஸ்டு போனை காட்ட முடியாது. அதுவும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இது யூஸ் பண்ணாரான்ற ஒரு டவுட் எனக்கே இருக்கு. ஏன்னா நானுமே 14 Pro Max தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சேம் அதே ரிலீஸ் ஆன லான்ச் ஆனப்பதான் நானும் வாங்கினேன். இங்க ஒரு கஸ்டமரா நினைக்கிறேன், கஸ்டமர் தான் யூஸ் பண்ண போன் ஷோரூம்ல எக்ஸ்சேஞ்ச் பார்த்துக்கோங்க. 2023 ப்ரொடக்ஷன் iPhone 14 Pro Max. நானுமே வந்து iPhone 14 Pro Max தான் 2023 தான் வாங்கினேன். 1 TB 1,80,000 வாங்கினேன் அப்போ. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா 256 GB. ஓகேங்களா? நானே வந்து எப்படி சொல்றது, நானே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலி இந்த போனை அவர் யூஸ் பண்ணாரானே தெரியல. ஏன்னா வந்து யூஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பட்டர் கலர் வந்து ரெயின்போவா மாறிடும். ஓகேங்களா? இந்த போன்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட என்னால பார்க்க முடியல. வெறும் அந்த பவுச் போட்ட அடையாளம் வெறும் இங்க மட்டும் சின்னதா தெரியுது. பட் ஆனா அது கூட நாட் விசிபிள். பார்த்தாதான் தெரியுது. பாத்துக்கோங்க போன் கண்டிஷனு. அதாவது இந்த போனோட பேட்டரி எதுவுமே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். 87%. அதாவது என் போன்ல 74% தான் இருக்கு. நான் என்னோட 14 Pro Maxல 74% வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எந்த வித பூஸ்ட் கிடையாது, எந்த வித சர்வீஸ் ஹிஸ்டரியுமே கிடையாது. போன்ல பேட்டரி ஹெல்த் 87% இருக்கு. ஓகேங்களா? கண்டிஷன் பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். தரமான போன். ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது ரேட் ஹை தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த கண்டிஷன்லாம் வந்து ஃபோன் கிடைக்காது. நிறைய பேர் வந்து 14 Pro Max யூஸ் பண்ணணும்னு ஒரு ட்ரீம்ல இருக்கான். தாராளமாக இந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப 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 லைட் யூஸ்ட் இந்த ஃபோனு. ஓகேங்களா? ஏன்னா நானே வந்து ஒரு ஃபோனுக்கு இவ்வளோ சொல்றேன்னா அப்போ அந்த ஃபோன் அந்த மாதிரி ஸ்டப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபோன் பக்கம் பக்காவா இருக்கு. ஜென்யூன் 100% ஜென்யூன் கண்டிஷனு. ஃபோனில் சின்னதாக ஒரு இஷ்யூ கூட சொல்ல முடியல. பேட்டரி ஹெல்த் பார்த்துக்கோங்க 87.
இதோட ப்ரைஸ் வந்து 59,000 ரூபா, 59,000. இன்னைக்கு வந்து ரீஃபர்பிஷ்டு ஃபோன் வச்சுட்டு 65,000 ரூபாய் 70,000 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. இது ஆனா நீங்க ஒர்த் ஃபார் மணி, ஓகேங்களா? 59,000 ரூபாய் கொடுத்து நீங்க தாராளமா வாங்கலாம். நானே ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த இதுலயே 14 ப்ரோ மேக்ஸ்லயே வந்து இன்னொரு ஃபோனுமே அவைலபிளா இருக்கு. இதுவே சேம் கண்டிஷன், பட் இதுல கூட சின்ன சின்ன பவுச் டாட்லாம் இருக்கு. இதுல கூட பேட்டரி வந்து சர்வீஸ் 79% இருக்கு. இதோட பிரைஸ் 55,000, 55,000. பட் ஆனா இந்த ஃபோன் சம்திங் டிஃப்ரெண்ட் தான். உங்களுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்றதுக்கு தரமா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு பில்டு குவாலிட்டி இப்போ வர 16 ப்ரோ மேக்ஸ்ல இல்லை 17 ப்ரோ மேக்ஸ்லேயும் கிடையாது. அதனாலதான் நான் 17 ப்ரோ மேக்ஸ்லேயும் திரும்பி 14 ப்ரோ மேக்ஸே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அது ஒரு ரீசன் இருக்கு அந்த ஃபோன்ல. ஏன்னா இந்த ஃபோனோட கம்ஃபர்ட்னஸ் எனக்கு ஓப்பனா சொன்னேன், 17 ப்ரோ மேக்ஸ் கூட எனக்கு இது கம்பேர் பண்ணா குப்பம் மாதிரி தெரியுது. அதோட ஃபியூச்சர்ஸ் இன்னதான் ஹையா இருந்தாலும் இதோட குவாலிட்டி பக்கத்துல நிக்கவே நிக்காது. அதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிட்ட 14 ப்ரோ மேக்ஸ் வந்து 2 இருக்கு. பாக்ஸ் பீஸ் பாத்தீங்கன்னா 87% பேட்டரி ஹெல்த். பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 59,000 வரும். வித்தவுட் பாக்ஸ் எதுவுமே 256. பேட்டரி ஹெல்த் வந்து 79 தான். தாராளமா யூஸ் பண்ணலாம், சார்ஜ் நிற்கும் நல்லாவே. பிரைஸ் வந்து 55,000 வரும். எந்த சர்வீஸுமே பண்ணல, ரெண்டுமே வந்து பக்கா போன், ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 15 சீரீஸ்ல நம்ம கிட்ட ஒரு 2 ஃபோன் இருக்கு, ஓகேங்களா? 15ல 128 அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஜனவரி கம்மிங் 2027 ஜனவரி வரைக்கும் வாரண்டி இருக்கு. 46,500 வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்ட கண்டிஷன் பார்த்துக்கோங்க, தெளிவா இருக்கு. டென்ட் ஸ்கிராட்ச்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 15 பிளஸ். இந்த 15 பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி ரீப்ளேஸ்டு தான். சின்ன சின்ன பவுச் மார்க்லாம் இருக்கும். பட் ஆனால் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100, சைக்கிள் 37 தான். உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,000 வரும். கேம் விளையாடுறது தாராளமாக சார்ஜ் நிற்கும். ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஃபோன்ல சார்ஜே நிற்காதுன்னு. இந்த மாதிரி ஃபோன் 16 பிளஸ் 15 பிளஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு ட்ராபேக் சொல்லவே பண்ணி சார்ஜ் சூப்பராக நிற்கும். அதுதான் மேக்ஸ் சீரியஸ்ல நல்லா நிற்கும். ஓகேங்களா? 15 காமிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 15ல ஒரு 5 days ஃபோன் வந்திருக்கு, ஓகேங்களா? அதாவது 15ல ஒரு 5 days ஃபோன், வெறும் 5 வாட்டி தான், 5 சைக்கிள் ஃபோன் தான். கேபிள் கூட அன்யூஸ்டு. அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, சேல் பண்ணி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய்க்கு தரேன். ஆக்சுவலி வந்து இது வந்து வேற ஒரு டீலர் ஸ்டாக்கு விற்க தான் கொடுத்துருக்காங்க. 54,000 ரூபாய்க்கு விற்று கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து புதுசு 60,000 ரூபா. நம்ம கிட்டே சீல் பேக்லாம் இருக்கு. 60,000 ரூபா. இப்போ வந்து ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால வந்து நீங்க யாராவது வாங்குறீங்கன்னா நான் திருப்பி இன்டிமேட் பண்றேன். ரேட் எப்போ வேணாலும் சடன் ஹைக் இருக்கும். அதுவும் கன்ஃபார்மு எப்போ வேணாலும் ஹைக் ஆகும். நீங்க வாங்குறீங்கன்னா இப்போ வரப்போற அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலு, பிக் பில்லியன் எதுலையாச்சும் வாங்கிருங்க. ஃபோன் வாங்கணும் முடிவு பண்ணினா தாராளமா வாங்கிருங்க. குயிக்கா வாங்கிருங்க. ரேட் எப்போ வேணாலும் ஹைக் ஆகும். அதை நான் திருப்பி உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன். இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 days யூஸ்டு ஃபோனு. இதோட பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கொண்டு வெறும் 5 தான். மொத்தத்துக்கு 5 வாட்டி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா 60,999 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ அவங்க சேல் பண்ணி கேட்டது 54,000 ரூபா. 54,000க்கு சேல் பண்ணலாம். பிராண்ட் நியூ 5 times யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து 16 சீரீஸ்ல நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல 16 வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 53,000 கீழே ஃபோனே கிடையாது. ஐஃபோன் 16 நம்ம கிட்ட வந்து ஐஃபோன் 16 120GB. அதுவும் பேட்டரி வந்து 97. ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க, பேட்டரி 97. இந்த மாசம் ஆகஸ்டோட வாரண்டி க்ளோஸ் ஆகுது, பார்த்துக்கோங்க கண்டிஷனு, ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து வெறும் 51,500, 51,500 ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளா இருக்கு. இது 128GB. இதுலேயே 256GB வெறும் 150 times யூஸ் பண்ண ஃபோன் இருக்கு, டீல் கலரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60,500 ரூபாய்க்கு தரேன், ஓகேங்களா? நிறைய வீடியோவில் அது போட்டு பார்த்தா எனக்கு லாஸ் தான். இருந்தாலும் ஓல்டு ஆகிட்டே இருக்கு, பார்க்க டென்ஷனாக தான் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,500க்கு தரேன், 60,500 ரூபாய்க்கு தரேன். ஐஃபோன் 16 256GB 100% பேட்டரி இருக்கு. இந்த வருஷம் நவம்பரோட வாரண்டி கம்ப்ளீட் ஆகுது. வெறும் 60,500. அடுத்தது வந்து 16ல ப்ரோ இருக்கு. இந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 512GB. இது வாரண்டி நம்ம ஸ்டோர்ல வந்து தான் முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? பேட்டரி ஹெல்த் 89%. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டென்ட் இருக்கும். டென்ட் மீன்ஸ் சின்ன ஸ்க்ராட்ச், நாட் நோட்டிசபிள், அந்த அளவுக்கு தெரியாது, ஓகேங்களா? இருந்தாலும் மற்றபடி ஃபோன் வந்து ஒரு சின்ன துளி ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 87,000, 87 இருக்கும். அடுத்தது வந்து 16 ப்ரோ மேக்ஸ். 16 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேக் டோர் ரீப்ளேஸ்டு, நான் தான் மாத்துறேன், ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 85,000 தரேன். பேட்டரி 92 உங்களுக்கு வித் பில்லோட அவைலபிள் ஆகுது. அடுத்தது நியூவா 2 பீஸ் வந்துருக்கு.
ஆக்சுவலி வந்து 17 பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப 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 ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. அதுவும் யூஸ்டு கூட தாறுமாறா ரேட் ஏறி இருக்கு. யூஸ்டு இது பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் 2027 வரைக்கும் வாரண்டி இருக்கு. யூசேஜ் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 140 டைம்ஸ் சம்திங். ஓகேங்களா, பிளாக் கலரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72,000 தரேன். ஓகேங்களா, இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு 66 சம்திங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் சம்திங் போட்டிருக்கு. 100% பேட்டரி வந்து 256. ஓகே ரைட். இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா மே வரைக்கும் இருக்கு. ஃபுல்லாக ஸ்கின்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்கின் டெம்பர்லாம் போட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74,000 வரும். சேஜ் கலரு, தென் வந்து இந்த பிளாக் கலர் அவைலபிளாக இருக்கு. 70 to 74. அதாவது iPhone 17 லேட்டஸ்ட் மாடல் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு எல்லாமே காட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து யூஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் பண்ணிக்கிறேன், மிஸ் பண்ணல எல்லாமே பார்த்தீங்கன்னா. தென் வந்து சீல் கட் பார்த்துடலாமா? சீல் கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 15ல இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, எல்லாமே ப்ளூ கலரு. ஆல்மோஸ்ட் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதில் 1-2 பீஸ் கேட்டிங்கன்னா கூட நான் எடுத்து கொடுப்பேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சீல் கட் ஆக்டிவேட்டில் நம்ம கிட்ட ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்கு, ரெடி ஸ்டாக்கா. ஓகேங்களா, ப்ளூ. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர் மட்டும் காட்டிடுறேன், ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 3 ஒரு 8-10 பீஸ் கிட்ட இருக்கு. ப்ளூ கலர் இருக்கு. ப்ரைஸ் வந்து 56,000, 56,000 வரும். சீல் கட் ஆக்டிவ்ல. இதுலேயே நம்ம கேர் ப்ளஸும் வச்சிருக்கோம். அது வந்து உங்களுக்கு 57,000 கேர் ப்ளஸோட இருக்கு. உங்களுக்கு 8,000 அந்த கேர் ஒன் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அது இருக்கு. 57,500 வரும். 1,500 கூட வரும். ஓகேங்களா, வித் பில்லோட அவைலபிளா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 நம்ம கிட்ட வந்து 1, 2, 4 பீஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, 2 ஒயிட் 2 பிளாக். ஓகேங்களா, இந்த 16 மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த 16 மட்டும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 65,500. நீங்க நினைக்கிற ஆன்லைன்லேயே கம்மியாக கிடைக்குதுன்னு, பட் ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் தான் ஆகும். ஃபுல்லா வந்து ஆன்லைன் ஃபுல்லாவே ஸ்கேம் தான், ஃபேக் தான். 100ல 1 பேருக்கு தான் வருது. இது வரைக்கும் ஆர்டர் போட்ட யாருக்கும் வரல. ஓகேங்களா, பட் ஆனால் எங்களுக்கு இது ஹோல்சேல்ல சேல் ஆகுது. ஓகேங்களா, 65,500 வரும். பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ ரெடியா அவைலபிளா இருக்கு, கரண்டா இருக்கு என் கையில. அடுத்தது ஃபேமஸான 17க்கு வரேன். 17ல நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை பீஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இது எல்லாமே வந்து நாளைக்கே சேல் ஆயிடும். இதுல வந்து என்னால் 1-2 சேல் பண்ண முடியும், அதாவது தர முடியும். ஓகேங்களா, இது இப்போ நான் கொடுக்க போற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79,500. 79,500. நம்ம கிட்ட வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். லாவெண்டர் இருக்கு, சேஜ் இருக்கு, ஒயிட் இருக்கு, பிளாக் இருக்கு. மிஸ்ட் ப்ளூ தவிர மிச்சம் எல்லா கலருமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. பார்த்துக்கோங்க, சீல் மட்டும் கட்டு. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ஷோரூம்ல உங்களுக்கு எங்க பார்த்தாலும் ஷோரூம்ல ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து சம்திங் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு இன்க்ரீஸ். ஓகேங்களா, அதனால வந்து உங்களுக்கு 17ல நம்ம கிட்ட எல்லா வித கலர்ஸும் இருக்கு, மிஸ்ட் ப்ளூவை தவிர. ப்ரைஸ் வந்து 79,500 உங்களுக்கு பவுச் அண்ட் டெம்பர் காம்ப்ளிமெண்ட். இதுவுமே ஷோரூம்ல நீங்க சேம் வாங்குறது தான். உங்களுக்கு நான் வித் பவுச் அண்ட் டெம்பர் எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். இதுவுமே பிராண்ட் நியூ, யாருமே யூஸ் பண்ணாத புது ஃபோனு, ஃபர்ஸ்ட் யூசர் நீங்க தான் இருப்பீங்க. ஓகேங்களா, இதுலேயே நம்ம கிட்ட கேர் பிளஸ் இருக்கு. வெறும் ஒரே ஒரு பீஸ் நான் லாஸ்ட் கிட்ட காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு பீஸ் ஆப்பிள் அந்த கேர் சர்வீஸோட இருக்கும். லாவெண்டர் கலர் மட்டும் அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் மட்டும் 84,000, ஒரு 84,000 வரும். ஓகேங்களா, சாரி 84 அப்பா சொல்லிட்டேன், சாரி 86 7 சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து சேல் ஆகல. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ நான் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 85,000க்கு தரேன். 85,000க்கு உங்களுக்கு வித் கேர் சர்வீஸோட தரேன். நீங்களா தனியா இதை வாங்கினீங்கன்னா 8,500 உங்களுக்கு அடிஷ்னலா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் வந்து மொத்தமா சேர்த்து வந்து உங்களுக்கு 85,000 கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். சீல்டுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 15 ப்ளூ இருக்கும், சாரி 15 128ல ப்ளூ அண்ட் பிளாக் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, சேம் ஆன்லைன் பிரைஸ் தான். உங்களுக்கு ஆன்லைன் என்ன ப்ரைஸோ சேம் அதே தான் நம்ம கிட்டயும். ஏன்னா வந்து ஷீல்டு 15லாம் எங்கேயுமே இப்போ ஸ்டாக்கே கிடைக்கிறது இல்லை. ஆன்லைன்ல இருக்கு, பட் ஆனால் நாட் டெலிவரி. எதுவுமே டெலிவரி ஆகல. நம்ம கிட்ட வந்து ஷீல்டுல வந்து ஒரு 3 ப்ளூ இருக்கு, 2 பிளாக் இருக்கு, 15 எல்லாமே.
இதுதான். அடுத்தது 16ல ஒரே ஒரு ஷீல்டு இருக்கு, பிளாக் கலரு. இதுவுமே உங்களுக்கு ஆன்லைனை விட எனக்கு 70,000 ரூபானா நான் வந்து ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி 69,000 தர முடியும். ஓகேங்களா? 69,000 iPhone 16 128 சீல்டு. அடுத்தது வந்து சீல்ட்ல வந்து 17E 2 இருக்கு. ஓகேங்களா? 17E 2 இருக்கு. பிங்க் அண்ட் பிளாக் அண்ட் பிங்க் இருக்கு. உங்களுக்கு பிரைஸ் வந்து 62,500 வரும். 256 GB இருக்கு. இதெல்லாம் மேக்ஸிமம் எந்த கடையிலுமே ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட 2 ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ஏன்னா மூவ்மெண்ட்டே ஆகாது. ஒன்னொன்று 17 Pro Max காட்டவே இல்லை. பின்னாடி மறைச்சிட்டு இருக்கு, புரிஞ்சு வச்சிருக்காரு ஒருத்தர். அப்படின்னு நான் இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகி ஜூலை மாதம் ஆகிடுச்சு. நான் வீடியோ இது ஃபோட்டோ போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஜூலை மாதம் ஆகஸ்ட்ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தரப்போறேன்னா 130க்கு தரப்போறேன். 150க்கு பில் ஆகுது எனக்கு. ஏன்னா ஓல்ட் ஆகிட்டே இருக்கு, டம்ப் ஆகிட்டே இருக்கு இந்த இடம். அதனால வந்து 150க்கு உள்ளதை நான் வந்து 130க்கு தரேன். ஷீல்டு மட்டும் கட்டு, ஆக்டிவேட் யாரும் யூஸ் பண்ணல. சைக்கிள் கோன் மட்டும் நான் ஒரு 2-3 வாட்டி சார்ஜ் போட்டிருந்தேன். அதனால வந்து சார்ஜ் சைக்கிள் கோன் வந்து மித்தபடி வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 3 சைக்கிள் கோன்ல 2 தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130க்கு தரேன். 17 Pro Max 256 GB சீல் மட்டி கட்டி இந்தியன் ஸ்டாக்கு 1,50,000 இல்லை 47 பில்லாக வருது. நான் வந்து 130க்கு தரேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சீல்டரை பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கில் வந்து நம்ம கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங்ல 24 அல்ட்ரா இருக்கு, சாரி 25 அல்ட்ராவும் 26 அல்ட்ராவும் இருக்கு. 92,000 வரும். இது 1,11,000 வரும். ஓகேங்களா? சாம்சங் S26 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா வேற என்ன எல்லாமே சீல்டு கட்டி வச்சு. இதுக்கப்புறம் வந்து ஏர்பாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரோல நம்ம கிட்ட 3 இருக்கு, டைப் சி. சீல்டு மட்டும் கட்டு, சாரி சீல்டு கட்டல, இது சீல்டு. உங்களுக்கு 1 இயர் வாரண்டி ஃப்ரம் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வரும். இதோட ஷோரூம் பில்லிங் பிரைஸ் 26,000. நம்ம தரது 22,000 தரோம். இதுலேயே வந்து நம்ம கிட்ட வந்து யூஸ்டு சேல் ஆகிடுச்சு. சாரி அது யூஸ் நான் கொடுத்துட்டேன். ஏர்பாட்ஸ்ல 4 ஏஎன்சி நான் ஏஎன்சி இருக்கு. நான் ஏஎன்சியில் யூஸ்டு, ஏஎன்சி சீல்டு கட்டு ஆக்டிவேஷன் ஸ்டாக். கஸ்டமர் எடுக்கிறது கஸ்டமர் எடுக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஏஎன்சி நான் ஏஎன்சி ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? ஏஎன்சி பார்த்தீங்கன்னா சீல்டு மட்டும் கட்டு ஆக்டிவேஷனு 12,500 வரும். இன்னைக்கு புதுசு 16,000, 17,900, 18,000 பில் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா யூஸ்டு தான், ஒரு 1.5 months யூஸ்டு வித் கேர் பிளஸோட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 9,200 நான் ஏஎன்சி ஏர்பாட்ஸ்ல 4. ஓகேங்களா? எல்லாமே காமிச்சாச்சு. அப்புறம் வாட்ச் கலெக்ஷன் வந்துருக்கு. வாட்ச் பார்த்தீங்கன்னா இது சீரியஸ் 7 ஒய்ஃபை, அதாவது ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலர். கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு 11,000 வரும், 11,000 வரும். 44 mm நினைக்கிறேன், 45 mm ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலர். அப்புறம் SC2 வந்திருக்கு. SC2 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாக்ஸோட வச்சுட்டேன் நினைக்கிறேன். SC2 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். SC வந்துச்சு, அதுக்கு வச்சேன், என்ன வச்சுன்னு தெரியல. SC2 வந்திருக்கு. ஜிபிஎஸ் மட்டும்தான். 8,000 வரும். ஓகேங்களா? 8,000 rupees வரும் SC2. அடுத்தது 8 இருக்கு. 8 பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் போட்டிருக்கோம், 12,000 போட்டிருக்கோம். சீரியஸ் 4 5,500 வரும். ஓகேங்களா? சீரியஸ் 3 4,500 வரும். எல்லாமே வந்து 40 mm மேலே தான். எல்லாமே 42 mm, 44 mm, 45 mm. எதுவுமே வந்து 40 கீழே எதுவுமே இருக்காது. எல்லாமே 40 above தான். 42, 44, 45 3 mm தான். எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஹீட் கண்டிஷன்ல தான் இருக்கு. இது இல்லாம வேற என்ன இருக்கு? நம்ம கிட்ட வந்து ஒரிஜினல் சார்ஜ் அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. அது நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். நம்ம கிட்ட ஒரிஜினல்னா ஒரிஜினல் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினலு, இது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு. பார்க்க ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். உள்ள உள்ள ஸ்டப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய கடைக்காரங்க போடுறாங்க சீப்பாக, அதை வாங்கிடுறீங்க. பட் நம்ம கிட்ட ஒரிஜினல்னா ஒரிஜினல் தான். அது மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து ஒரிஜினல், அதாவது பாக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணது ஒரு 20 கேபிள் தான் வந்துச்சு. அது போட்ட உடனே ஆல்மோஸ்ட் சோல்ட் ஆயிடுச்சு. இப்போ வெறும் ஒரு 4-5 கிட்டத்தட்ட ஒரு 5 கேபிள் இருக்கு. அதுவும் வந்து ஒரு கடைக்காரங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. உங்களுக்கு ஒரிஜினல் கேபிள் வேணும்னா வந்து நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் ஒரிஜினல் கேபிள்னு. ஓகேங்களா? ஒரிஜினல்னா 100% ஒரிஜினல். நம்ம கிட்ட டூப்ளிகேட்டே வராது.
இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். நிறைய பேர் வச்சிருப்பாங்க அந்த கேபிள் ஒரிஜினல் சொல்லுவாங்க, எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க என் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி காட்டுவேன், ஏன்னா நான் ஒன்று செக் பண்ணி வாங்கி வைப்பேன். ஆக்சுவலி வந்து டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் பிரைடட்ல தான் இருக்கும். ஆனா 2-3 வித்தியாசம் இருக்கும், அது நான் வீடியோல சொல்ல விரும்பல. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுல பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். ஓகேங்களா, மேட் இன் இந்தியா, ஆப்பிள் இந்தியா. ஓகேங்களா, கேபிள்ல பார்க்கவும் கிளியரா போட்டிருக்கும் ஆப்பிள் இந்தியான்னு போட்டிருக்கும். டூப்ளிகேட்லேயே ஆப்பிள் போட்டிருக்கும், பட் ஆனால் இந்தியான்னு போட்டிருக்காது. அது இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க, சீரியல் நம்பர் ஒன்றும். இது என்கிரேவே டிஃப்ரெண்டாக வரும். ஓகேங்களா, நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி இதோட இன்னைக்கு ஷோரூம் ப்ரைஸும் 1900 நம்ம கிட்டேயே இருக்கு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி ஒரிஜினல் 1900 வருது. இது வந்து பாக்ஸ் பீஸு. இது நம்ம சேல் பண்ணுறது 1400 சேல் பண்ணுறோமா. இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து 800 தரும் ஒரிஜினல். 100% ஒரிஜினல் 800 வரும். ஓகேங்களா, 800 தரேன். நம்ம கிட்ட வந்து இப்போதைக்கு லிமிடெட் குவான்டிட்டி தான் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா வந்து வர வச்சு தரலாம், எவ்வளோ பீஸ் வேணாலும். நம்மகிட்ட ரெகுலரா வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். நம்ம கிட்ட அது மாதிரி 20 வாட்ஸ் அடாப்டர், 30 வாட்ஸ், 40 வாட்ஸ், அப் டு வந்து ஆப்பிள்ல 40 வாட்ஸ் தான் இப்போ கரண்டா ஸ்டாக் இருக்கு. சாம்சங்ல பாத்தீங்கன்னா 65 வாட்ஸ் வரைக்கும் அடாப்டர் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஹையஸ்ட். 65 வாட்ஸ் இருக்கு, 60 வாட்ஸ். இது எல்லாமே வந்து சாம்சங்ல ஹையஸ்டான அடாப்டர்ஸ். உங்களுக்கு பில்லிங் ப்ரைஸ், அதாவது இன்னைக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 வருதுல்ல, இதுல இருந்து டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2800 நான் தர முடியும். 1000 சில ரூபா கிட்ட கம்மியா தர முடியும்னால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினல். அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4000 இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2700 தர முடியும். ஓகேங்களா, இது மாதிரி வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல கொடுக்க முடியும். அதாவது ரேட் ஏற நம்மளோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சின்ன அடாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2190 ப்ரைஸ் தான். நம்ம கிட்ட ஒரு 1500, மிஞ்சி போனால் ஒரு 700 தான் கம்மியாகும். இது மாதிரி எடுத்தீங்கன்னா 1000 மேலே கம்மியாகும். உங்களுக்கு பெரிய வாட்ஸ் கூட. அவ்வளோதான், நம்ம ஸ்டோர்ல இருக்க எல்லா ஸ்டாக்குமே காமிச்சாச்சு. நம்ம கிட்ட சர்வீஸும் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியும்னா என்னோட பர்சனல் டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இது சொல்றேன். அது மாதிரி வந்து ஐபேட்ல 2 வந்து இருக்கு, 3 இருக்கும். ஆக்சுவலி ஐபேட்ல பாத்தீங்கன்னா இது வந்து 10th ஜென்ரேஷன் ஒய்ஃபை பிளஸ் செல்லுலார். ஓகேங்களா, பிரைஸ் வந்து 34,000 வரும். ஒய்ஃபை பிளஸ் செல்லுலாரு, கண்டிஷன் வந்து பிராண்ட் நியூவா இருக்கு. ஓகேங்களா, அதாவது பிங்க் கலர். இந்த செல்லுலார்ல வந்து இதெல்லாம் டிமாண்டானது. இது வந்து 10th ஜென்ரேஷன் 256 GB. இது வந்து 64ல 256 GB. அதாவது சீல் கட் கண்டிஷன்ல இருக்கு, பட் ஆனால் யூஸ்டு வாரண்டிலாம் ஓவரு. ஓகேங்களா, கண்டிஷன் பக்காவா இருக்கு, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கு. ப்ரைஸ் 34,000 வரும். ஐபேட்ல 10th ஜென்ரேஷன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபேட்ல இது பார்த்தீங்கன்னா 11th ஜென்ரேஷன் A16 சில்வர் கலரு, ஒரு 14 வாட் யூஸ் பண்ணது. வாரண்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி வரைக்கும் இருக்கு. ப்ரைஸ் 32,000 வரும். இன்னைக்கு இது பில்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 வருது. நம்ம 32,000 தரலாம். நம்ம கிட்ட சீல்டு கட்டும் ஆக்டிவேஷன் அவைலபிளா இருக்கு A16ல. ஓகேங்களா, அதெல்லாம் உள்ள இருக்கு, அது எடுக்க முடியல. அதெல்லாம் A16 இது வந்து ஒரு லைட் யூஸ் டேப்பு. நீங்க வேணா தாராளமா வாங்கிக்கலாம். ப்ரைஸ் தான் எங்கேயோ போயிடுச்சு. 128 GB. இது ஒன்லி ஒய்ஃபை தான், ஒய்ஃபை பிளஸ் செல்லுலார். இது 11th ஜென்ரேஷன் ஒன்லி ஒய்ஃபை. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஐபேட் மினி 5th ஜென்ரேஷனு. இது ஒய்ஃபை பிளஸ் செல்லுலாரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 20,000 வரும். 64 GB, புதுசு, யாருமே யூஸ் பண்ணாதது. சரிங்களா, நம்ம கிட்ட அவ்வளோதான் ஸ்டாக் இருக்கு, எல்லா ஸ்டாக்குமே காமிச்சாச்சு. நான் வந்து எதுக்காக இது இவ்வளோ டைம் எடுத்து வீடியோ போடுறேன்னா, நான் வந்து இப்போ வர வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்காம இருக்கு. அதனால தான் லென்த்தாக போனாலும் பரவாயில்லன்னு ஒரு ஃபுல் வீடியோவை போட்டு விட்டுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் இது தவிர வேறு எந்த ஸ்டாக் வேணாலும் சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருப்பீங்க, சம்டைம் எடுக்க மாட்டேன். நான் கால் பிக் பண்ணுற டைமே பார்த்தீங்கன்னா 1 o'clock அப்புறம் தான் மேக்ஸிமம் பிக் பண்ணுவேன். ஏன்னா தூங்கி எந்திரிக்கிறதே 12 மணிக்கு மேலே ஆயிடுது. அதனால் நான் கால் பிக் பண்ணுறதே 1 o'clock மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக நான் எடுப்பேன். மெசேஜுக்கு ரிப்ளை வரணும்னா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 சேட்ஸ் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கேன். அதாவது 18,000 மெசேஜ் நான் படிக்காமல் வச்சிருக்கேன். அதனால நீங்கள் மெசேஜ் பண்ண கீழே போயிருது. இன்கேஸ் நான் உங்கள் மெசேஜ் பார்க்கலன்னா நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணிடுங்க. ஸோ தட் எனக்கு மிஸ் காலில் இன்டிமேட் ஆகும். நான் போய் பார்த்துட்டு என்னன்னு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம ஸ்டோரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது, இஎம்ஐ கிடையாது. நம்ம ஸ்டோர் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு, அதுவும்
ஜெனியூனான ப்ராடக்ட்னா நம்ம கடைக்கு தாராளமாக விசிட் பண்ணுங்க. வெளியில விட ஒரு 500,000 கூட இருந்தா கூட நம்மளோட வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃபோன் டெட் ஆகிற வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வாரண்டி சப்போர்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? நீங்க வரீங்க இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு வந்தா யாரும் சொல்ல மாட்டேன். நீங்க அதை எடுத்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் உயிரோட இருந்துச்சு, 5 வருஷம் கழிச்சு நான் உயிரோட இருக்கேன் கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அப்போ வரைக்கும் அந்த ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா எடுத்துட்டு வாங்க. அதுக்கான சப்போர்ட்டை நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். அதாவது நான் என்ன சப்போர்ட் சொல்றேன்னா, இன்கேஸ் நீங்க வெளியில போனீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்பேர் போட்டுருவாங்க ஒரு பயர்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் வச்சு உங்க முன்னாடியே அதை சர்வீஸ் பண்ணி தரேன். அது ரீசனபிளான ப்ரைஸ். ஓகேங்களா? அந்த ஸ்பேர் காஸ்ட் என்ன ஆகுதோ என்னோட ஒரு சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சமும் அதில் போட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினாலிட்டியா பண்ணி தரேன். அதாவது வெளியில வந்து டூப்ளிகேட் போட்டுருவாங்க, உள்ள ஸ்பேர் திருட்டுவாங்க, அந்த பயமே இருக்கிறதால நம்ம வந்து எல்லாமே வந்து ஓப்பனா காட்டியே சர்வீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த பயமே இருக்காது நம்ம கிட்ட. அதுக்காக சொல்றோம். சரி, அவ்வளோதான். நான் ரொம்ப நேரம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இந்த வீடியோ. ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour மேலே போயிடுச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, see you.